Same method, if p1 power x1 into p2 power x2 into p3 power x3 into p4 power x4 equal to 11,000 1,13,400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. where p1 p2 p3 p4 are primes in ascending order and x1 x2 x3 x4 are integers. Find the value of p1 p2 p3 p4 and x1 x2 x3 x4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணனா நமக்கு கிடைக்கிறது 1,13,400 கொடுத்துட்டாங்க. இப்போ p1 நமக்கு தெரியாது, x1 அதோட நம்பரும் இன்டீஜரும் தெரியாது, அதோட பவரும் தெரியாது. ஸோ இது ரெண்டுமே நாம தான் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். p1 power x1 into p2 power x2 into p3 power x3 into p4 power x4 equal to 1,13,400. இங்கு p1 p2 p3 p4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள் மற்றும் x1 x2 x3 x4 என்பன முழுக்கள் எனில் p1 p2 p3 p4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்பு காண்க. இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாமா? given one கொடுத்துருக்கிறது என்ன, அதை அப்படியே நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். this is our given one. ஸோ இதுக்கு நான் வந்து ட்ரீ போட போகிறேன். நம்மளோட ஃபேக்டரைசேஷன் ட்ரீ போட போகிறேன். இதை வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்மில் சொல்லி கொடுத்தேன். 3 டைப்பில் வந்து நம்ம இந்த ட்ரீ போடலாம். இந்த ட்ரீ வந்து 2 டைப்ஸில் போடலாம். அட்லீஸ்ட் இல்லை இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கிற மாதிரி எடுத்து இதை வச்சு நம்ம இந்த ட்ரீ எழுதலாம். நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். நான் ரெண்டையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். 2 டேபிள் எடுக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸில் வந்து சின்ன சின்ன டேபிளில் தான் வரும். 2 டேபிள் 3 டேபிள் 5 டேபிள் 7 டேபிள் இதுக்குள்ளேயே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். இதை விட பெருசாலாம் வராது. ஸோ 2 டேபிளில் நான் எடுக்கிறேன். 2 டேபிள் எடுத்தேன்னா 5 டைம்ஸு அப்போ 3 இருக்குமா, அப்போ 5 இன்ட்டு 2 10, ரிமைனிங் 1 இருக்குமா, அப்போ 13, அப்போ 6 இன்ட்டு 2 12, அப்போ ரிமைனிங் 1 இருந்தால் 7 இன்ட்டு 2 14, அப்போ கிடச்சிச்சு. அப்போ ரிமைனிங் 0 அப்படியே நான் இறக்கிறேன். எகெயின் இது செகண்ட் டேபிளில் போகுமா? எப்படி நான் செகண்ட் டேபிளில் போகும்னு சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், 0 இருக்குது. 0 இருந்தால் கண்டிப்பாக செகண்ட் டேபிளில் போகும். 2 இருந்தால் கண்டிப்பாக செகண்ட் டேபிள் போகும். 4 இருந்தால் கண்டிப்பாக செகண்ட் டேபிள் போகும். அதாவது ஈவன் நம்பர்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக செகண்ட் டேபிளில் போகும். அப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட் டிஜிட் நோட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஈவன் நம்பரான்னு செக் பண்ணுங்கள். ஈவன் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக செகண்ட் டேபிளில் போகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எகெயின் செகண்ட் டேபிளில் போகிறேன். அது வந்து 2 இன்ட்டு 2 4, ரிமைனிங் 1 இருக்குமா, அப்போ இது வந்து 16 கன்வெர்ட் ஆகுமா, அப்போ 8 இன்ட்டு 2 16, ரிமைன் 7 இருக்குது. அப்போது 3 இன்ட்டு 2 6, அப்போ ரிமைனிங் 1, அப்போ 5 இன்ட்டு 2 10, அப்போ இந்த இருக்க 0 அப்படியே நான் இறக்கிக்கிறேன். அப்போ நம்ம என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது? 28,350. அகெயின் இது வந்து 0ல் இருக்குது. அப்போ செகண்ட் டேபிளில் போடுறேன். அப்போது 1 4 1 7 5 அதுன்னு கிடைக்குது. இப்போ 5 வந்து எனக்கு என்ன ஆட் நம்பர் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் டேபிளில் போகிறக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நான் தேர்ட் டேபிளுக்கு மூவ் ஆகிறேன். தேர்ட் டேபிளில் போட்டால் 7 4 7 2 5 கிடைக்குமா? அதுதான் எங்களுக்கு சாரி 7 இல்லை 4, இங்கே 7 இல்லை 3 இன்ட்டு 4 12, ரிமைனிங் 2, அப்போ 21 கன்வெர்ட் ஆகுமா? அப்போ 7 இன்ட்டு 3 21, அப்புறம் எகெயின் இங்கே 7 இருக்குது. 3 இன்ட்டு 2 6, ரிமைனிங் 1 இருக்குது. அப்போ இங்கே 15 கன்வெர்ட் ஆகும். 5 இன்ட்டு 3 15, அதுதான் 4 7 2 5. எகெயின் இங்கே 5 இருக்குது. ஸோ தேர்ட் டேபிள் எடுக்கிறேன். 1 5 7 5, எகெயின் இங்கே 5 இருக்குது. எகெயின் தேர்ட் டேபிள் எடுக்கிறேன். 5 2 5, எகெயின் இங்கே 5 இருக்குது. தேர்ட் டேபிள் எடுக்கிறேன். ஸோ 175. அப்போ 175ன்னு நான் இங்கே போடுறேன். இப்போ இதை தேர்ட் டேபிள் எடுத்தால் நமக்கு கிடைக்குமான்னு செக் பண்ணலாம். இதே 1 கிடச்சிதுன்னா போயிடும். அதே 2 கிடச்சிதுன்னா தேர்ட் டேபிள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். தேர்ட் டேபிள் எடுக்கிறேன். ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக தேர்ட் டேபிள் எடுக்கிறேன். தேர்ட் டேபிள் எடுத்தால் எவ்வளோ வரும்? 3 இன்ட்டு 8, சாரி 3 டேபிள் என்ன 3
3 into 1. தேர்ட் டேபிள் எடுக்கிறேன். அப்போ தேர்ட் டேபிள் எடுத்தால் 5 டைம்ஸ் போகுமா? அப்போ ரிமைனிங் 2 இருக்குது, 25 இருக்குது. இப்போ 25 வந்து ஃபிஃப்த் டேபிளில் நமக்கு போகுமா? போகாது. ஸோ தேர்ட் டேபிள் நான் எடுக்க முடியாது. எகெயின் இப்போ நான் 5 டேபிளுக்கு மூவ் ஆகிறேன். அதனால தான் 5 டேபிளுக்கு மூவ் ஆகிறேன். 5 டேபிள் இப்போ போகுமா? 3 டைம்ஸ் எடுத்தால் எனக்கு 15 கிடைக்கும். 5 into 3 15. எகெயின் 2 இருக்குது. அப்போ 5 into 5 25. ஸோ 5. இப்போ எகெயின் 5 இருக்குது. எகெயின் சேம் 5 ஃபிஃப்த் டேபிள்லேயே போகும். 7 into 5 35. அப்போ 7 வந்து இது 7th டேபிளில் மட்டும்தான் போகும். ஸோ 7th டேபிள் டைரெக்டாக போட்டு எழுதுறேன். இந்த ஃபார்மெட்டை அப்படியே நான் ட்ரீயில் வந்து மூவ் பண்ணுறேன். ஃபேக்டரைசேஷன் ட்ரீயில் வந்து மூவ் பண்ணுறேன். 1,13,400 செகண்ட் டேபிளில் எதால் மல்டிப்ளை பண்ண இது கிடைக்கும்? ஸோ இங்கே எனக்கு வேல்யூ இருக்குது, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எகெயின் இதை வந்து செகண்ட் டேபிள் எடுக்கிறேன். எதால் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும்? இங்கே ஆன்சர் இருக்குது 28,350. அதை நான் பண்ணுறேன். எகெயின் செகண்ட் டேபிள் 14,175. 5 வந்துச்சு. ஸோ தேர்ட் டேபிள் தேர்ட் அப்போ 3 into 400 4,725. அதை மல்டிப்ளை பண்ண இது கிடைக்கிது. எகெயின் தேர்ட் டேபிள் 1,575. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு இது கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணுறேன். எகெயின் தேர்ட் டேபிள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண இது கிடைக்கும் 525. எகெயின் 5 தேர்ட் டேபிளில் போகாது. ஸோ 5 டேபிள் 5 into 175 525. ஸோ 175 அப்ளை பண்ணுறேன். எகெயின் ஃபிஃப்த் டேபிள் 35 into 5 175. ஸோ 35 5 டேபிள் into 7 35. அப்போ செவன்த் டேபிளுக்கு போட்டால் 7 into 1. ஓகேவா? இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாம். 1,34,000 அதை வந்து எவ்வளோ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண கிடச்சிருக்கு? 1 2 3. அப்போ 3 2 1 2 3 3 3 1 2 3 3 5 இன்ட்டு ரிமைனிங் 1 7. இது எழுதிட்டோமா? இப்போ இதை வந்து நான் பவரில் எழுதுகிறேன். 2 1 2 3யா? அப்போ 2 power 3 இன்ட்டு 3 1 2 3யா? அப்போ 3 power 3 இன்ட்டு 1 2 3யா? அப்போ 5 power 3 இன்ட்டு 7 வந்து பவர் 1 தான், ஏன்னா இன்னொன்று இல்லை. ஸோ 7 power 1 எழுதிட்டேன்னா இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? கொஸ்டினில் அவங்க எடுத்துருக்காங்க P1 x1 இன்ட்டு P2 x2 இன்ட்டு P3 x3 இன்ட்டு P4 x4. அந்த ஃபார்மெட் நமக்கு கிடச்சிருச்சா? ஸோ கீழே இருக்கிறது இந்த 2 3 5 7 இது எல்லாம் நம்மளோட P1 P2 P3 P4. பவரில் இருக்க வேல்யூவில் x1 x2 x3 x4 அதை நான் செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன். P1 equal to 2, P2 equal to 3, P3 equal to 5, P4 equal to 7. x1 வந்து 3, x2 வந்து 3, x2 3, x3 வந்து 3, x4 வந்து 1. இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன், ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்